ஹாய் நண்பா நண்பீஸ். 8th பே கமிஷன் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 2.86 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறது தகவல் வெளியே வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும் இந்த 8th பே கமிஷனுக்கு அப்ரூவல் கிடைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆலோசகரை நியமிக்க போகிறாங்க. இந்த 8th பே கமிஷன் விஷயமா ஒரு முடிவெடுக்க ப்ரப்போசல் ரெடி பண்ண ஆலோசகர்கள், அதுக்கப்புறம் தலைவர்கள்ன்ட்டு 42 முக்கிய பதவிகள் நிரப்ப போகிறாங்க. இந்த 8th பே கமிஷன் ஃபார்ம் பண்ணதுக்கான ஆணையம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தொடங்க போகிறாங்க. முக்கியமாக டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது குறிப்பு விதிமுறைகள். இது வந்து ஃபைனல் பண்ண உடனே இதுக்கான முடிவுலாம் எடுப்பாங்க. சேலரி அப்புறம் பென்ஷன் விஷயமா தீர்மானிக்கக்கூடிய இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அதை திருத்தம் செய்ய போகிறாங்க. ஒன்ஸ் இந்த 8th பே கமிஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், பென்ஷனர் ஆகட்டும், இவங்களுக்கான சேலரியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். முக்கியமாக 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களாகட்டும், 65 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் டேரெக்டாக வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பேசிக் சேலரியாக கூட இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து இன்ட்ரூ பண்ணாங்கன்னா வரக்கூடிய சேலரி தான் பார்த்தீங்கன்னா நியூ ரிவைஸ்டு பேசிக் பே. 6th பே கமிஷனில் ஒரு பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 இருந்துச்சுன்னா அதுவாக 2.57 இன்க்ரீஸ் பண்ணுறப்போ 25,700 தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். இப்போ 8th பே கமிஷன் இது வந்து 2.86 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 2.86 கிடைச்சா எவ்வளோ சேலரி ஹைக் கிடைக்கும், இல்லை 2.57 இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருந்தால் எவ்வளோ சேலரி ஹைக் கிடைக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள். 10,000 வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 2.57 இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டராக கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ 25,700. அதே வந்து 2.86 கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ 28,600 ருபீஸ் பார்த்தீங்கன்னா சேலரி ஹைக்கே கிடைக்கும். இதே போல் 20,000, 30,000, 40,000 வாங்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ சேலரி ஹைக் பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 2.57 இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ சேலரி ஹைக் கிடைக்கும். இது 2.86 வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டராக இருந்தால் அதுக்கான சேலரி ஹைக் வந்து எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரலனாலும் நிறைய நியூஸ் சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோடைய அதிகாரப்பூர்வ அறிவு பார்த்தீங்கன்னா இந்த 2025 இறுதிக்குள்ளே வெளியிட போகிறாங்க. இந்த 8th பே கமிஷன் ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கும் சேம் அமௌண்ட் தான், அது எந்த மாற்றமும் இருக்கா சொல்கிறாங்க. 2.57னா 2.57 தான் எல்லா லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸோடைய பேசிக் பேயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதே வந்து 2.86 தான் எல்லா லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோடைய பேசிக் பேயில் 2.86 தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஃபைனலைஸ் பண்ண உடனே இந்த நியூ கமிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறவாங்க. இவங்களுடைய முக்கியமான ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் ஆஃப் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். இது வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இது முக்கியமாக நாட்டுடைய பொருளாதாரம் பணவீக்கம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை காரணமாக இந்த 8th பே கமிஷனில் ஏதாவது தாக்கம் இருக்குமா தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க தெரியல. நாட்டோட பொருளாதாரம் வந்து எந்த நிலைமைக்கு போகும், ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷன் விஷயமான ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் 1 or 2 மந்த்துக்குள்ளே இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ண உடனே இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.